அமெரிக்காவை அலறவிடும் சீனா கூடுதல் வரியை 84% உயர்த்தி அறிவிப்பு. வர்த்தக போரால் வரும் ஆபத்து. சீனாவின் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று 3வது முறையாக 50% வரியை அதிரடியாக விதித்துள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் பொருட்களுக்கு சீனா விதித்த 34% கூடுதல் வரியை 84% அதிகரித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் போட்டி போட்டு வரியை விதிப்பதால் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக போர் என்பது தீவிரமாகியுள்ளதோடு பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கை இரு நாடுகளையும் சிக்கலில் சிக்க வைக்க உள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுள்ளார். இவர் தொடர்ந்து அதிரடியாக வரிகளை விதித்து வருகிறார். இந்தியா, சீனா உள்பட பல நாடுகள் அமெரிக்காவின் பொருட்களுக்கு அதிக வரிகளையும் விதிக்கிறது. ஆனால் பிற நாடுகளுடைய பொருட்களுக்கு அமெரிக்கா குறைந்த வரிகளை விதிக்கிறது. இதனால் அமெரிக்காவுக்கு நஷ்டமும் ஏற்படுகிறது. இதனை சரி செய்ய ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்தந்த நாடுகள் விதிக்கும் வரிகளை போல் வரியை விதிப்பேன் என்று அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதன்படி அதிபரானதுமே டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார். முதற்கட்டமாக கனடா, மெக்சிகோ, சீனாவுக்கு அவர் வரிகளையும் விதித்தார். அதன் பிறகு கடந்த 2ஆம் தேதி இந்தியா உள்பட 100க்கும் அதிகமான நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை விதித்தார். இந்தியாவுக்கு 26% வரியை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதே வேளையில் நம் அண்டை நாடும் அமெரிக்காவின் போட்டி நாடாகவும் உள்ள சீனாவுக்கு 34% வரி என்பது விதிக்கப்பட்டது. சீனாவுக்கு ஏற்கனவே ட்ரம்ப் வரி விதித்து இருந்தார். 2 முறை தலா 10% வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார். அதன் பிறகு கடந்த 2ஆம் தேதி 34% வரியை விதித்தார். இதனால் சீனா பொருட்களுக்கான வரியை பதவியேற்ற 3 மாதத்திலேயே ட்ரம்ப் 54% உயர்த்தினார். இதற்கு சீனா கண்டனம் தெரிவித்தது. அதோடு அமெரிக்காவுக்கு வரியை விதித்தது. அதன்படி அமெரிக்காவில் இருந்து வரும் விவசாய பொருட்களை 2 பிரிவாக பிரித்து 10%, 15% என்று சீனா விதித்தது. மேலும் கடந்த 2ஆம் தேதி அமெரிக்கா விதித்த 34% வரிக்கு போட்டியாக சீனாவும் அமெரிக்காவுக்கு 34% வரியை விதித்தது. இந்த வரி உயர்வு என்பது வரும் 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று சீனா அறிவித்தது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் டென்ஷன் ஆனார். அதோடு சீனா உடனடியாக வரியை குறைக்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்னும் 50% வரியை விதிப்பேன் என்று ட்ரம்ப் வார்னிங் செய்தார். ஆனால் சீனா வரியை குறைக்கவில்லை. இதையடுத்து நேற்று சீனாவுக்கு ட்ரம்ப் கூடுதலாக 50% வரியை விதித்தார். இதனால் சீனா மீதான வரி என்பது 104% அதிகரித்துள்ளது. இது சீனாவுக்கு கடும் நெருக்கடியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. श्रेयस भाई, ये श्रेयस भाई, श्रेयस भाई, श्रेयस भाई, श्रेयस भाई यहाँ पे, श्रेयस भाई एक लोग, अच्छा हाँ, श्रेयस 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 भाई, हटना भाई, श्रेयस भाई, भाई 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 भाई, थैंक यू श्रेयस भाई, थैंक यू सर, थैंक यू भाई।